சார் எனக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு 29, 30. எனக்கு 25 சார். சாரிப்பா. இல்லை சார் பரவாயில்ல. யாராச்சும் புதுசாக மீட் பண்ணால் அவங்க ஒரு கேவலமான லுக் விடுவாங்க. ஆமாம்ல, கலாய்க்க தானே செய்வாங்க. என்ன நடந்தாலும் இதெல்லாம் மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். ஆனால் இப்போது அந்த வேலை பெருசாக தெரியுது. ஏதோ இந்த வேலைனால தான் போனால் போகுதுன்னு அந்த பொண்ணு என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். நானும் அந்த பொண்ணு மாதிரி அழகாக பிறந்திருந்தா எனக்கு யார் வேணுமோ நானே சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. சூர்யா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. இல்லை உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஏன் சார் இதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களா? தற்கொலை நடக்கிறது காரணமே இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளெக்ஸ் தான். சூர்யாக்கு தான் என்ன ஆனாலும் அழகா இருக்கவே முடியாது நினைக்கிறது அவன் மனசு ஆழமா பதிஞ்சிருக்கு. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சூர்யா இப்படி இருக்கிறது காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க தானே. இல்லை நான் என்ன பண்ண புரியல ப்ரோ. ஏங்க இதுக்கெல்லாம் யாராவது உடஞ்சு உட்காருவாங்களா? என்ன இதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நாங்க பார்த்ததே வேற. உங்களையும் எங்களையும் ஒரே மாதிரி நடத்தாது இந்த உலகம். ஹலோ, இங்க யாரும் அசிங்கப்படாம இங்க வரல. என்னையும் ஹைட்டா வச்சு குட்ட குட்டன் கலாச்சிருக்காங்க. அதுக்காக அப்படியே உட்காந்துட முடியாதுமா. கோல்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. முதல்ல உங்களை மாதிரியே எல்லாரும் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறதே தப்பு. உங்களுக்கு சின்னதா தெரியுறது இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஹைட்னா பயம் வச்சுக்கோங்களேன். உங்களை வலுக்கட்டாயமா ஹைட்டான ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் மனசுல இருக்க வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு விஷயத்தோட ஆழம் புரியலனா தயவு செஞ்சு அதுல உங்க ஒப்பீனியன் வைக்காதீங்க ப்ளீஸ்.